ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் செட்டிநாட்டு ஸ்டைலில் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் டைரெக்டாக போட்டிருக்கேன். இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதே போல் மல்லிப்பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சரியாக 1 டீஸ்பூன் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மட்டன் வேகிறதோடைய நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகம் சேர்த்துட வேணாம். இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கிரேவியாக செய்கிறதுனால அளவாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில், நீங்கள் மட்டனுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை அளவுக்கு விட்டுக்கோங்க. நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு மசால் பொடி ரெடி பண்ணிடலாம். இங்கே அடுப்பில் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் சரியா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா பட்டை கொஞ்சம் மீடியம் சைஸாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 5 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் எல்லாமே நான் இதில் அளந்து எடுத்து போட்டு வச்சுட்டேன். இப்போ அதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் வேக வைக்கும் பொழுது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். லைட்டாக அந்த வாசம் மட்டும் வந்தால் போதும் நமக்கு. இப்போ நமக்கு லைட்டாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மட்டனுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இங்கே நம்ம மட்டன் நல்லா வேக வச்சுட்டோம். தண்ணி அதனால தான் நான் உங்களை அளவாக சேர்க்க சொன்னேன். இப்போ இந்த மட்டனோட இந்த தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. நான் ஒரு 5 விசில் விட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டனுக்கு நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நமக்கு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நல்லா சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சமாக சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வத்தி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த கிரேவியெல்லாம் நல்லா கொஞ்சம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பாருங்கள் ட்ரையாக, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நமக்கு அப்படியே கெட்டியானால் போதும். ஏன்னா நம்ம கிரேவியாக செய்கிறதுனால இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சூப்பராக நல்லா அப்படியே வத்தி வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் நம்ம செய்யக்கூடிய செட்டிநாட்டு ஸ்டைலில் மட்டன் கிரேவி குயிக்காக ரெடி பண்ணியாச்சு. நான் இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னாலும் பண்ணிக்கலாம். கிரேவி மாதிரி செய்கிறனால நான் இந்த அளவுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலையை மேலே தூவிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு அருமையான ஒரு செட்டிநாட்டு ஸ்டைலில் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான செட்டிநாட்டு மட்டன் கிரேவி ரெடி ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு என்னோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் நம்ம செஞ்சாச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.